ஹை வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அபூர்வாவை அந்த சாமியார் மாட்டி விட்டுடுறாரு. இந்த குடும்பத்தில் யாரும் ஒருத்தவங்க தான் செரியை கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே மீரா பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. செரியோட ஃபோட்டோவை எடுத்து செரியை பற்றி நினச்சி பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. இதை பார்த்து சந்திராக்கு மனசே உடஞ்சி போயிடுச்சு. செரிக்கு என்ன தான் ஆச்சு, அவன் எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ஒரே குழப்பத்தில் இருக்கும்போது அபூர்வா மேலே தான் சந்திராவோட கோவம் திரும்புது. அபூர்வா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, என்ன அபூர்வா, செரியோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தானே. இந்த வீட்டில் செரிக்கு எதிரின்னு சொல்லிக்கிறதுக்கு உன்னையும் நட்சத்திராவையும் தவிர வேற யாருமே இல்லை. அப்போ உங்க 2 பேரால தான் செரிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா சொல்ல இதை கேட்டதுமே அபூர்வா சொல்றாங்க, இல்லை மாமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. செரிய வீட்டு மாப்பிள்ள அவனை போயிட்டு நான் இப்படியெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் நம்ம சந்திரா சொல்றாங்க, உனக்கு ஆரம்பத்துலேருந்தே செரிய சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரா கழுத்தில் அவன் திருட்டுத்தனமாக தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே நீ கோவமாக தான் இருந்த. நீ எந்த எல்லைக்கும் போவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு போவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் பார்த்து சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம அபூர்வா பயங்கரமாக ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க மாமா, இதில் என் மேலே எந்த தப்புமே கிடையாது. அந்த சாமியார் ஏதோ பொய் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே நம்ம சந்திராக்கு செம்ம கோவம் வந்து நம்ம அபூர்வாவோட கொதவில பிடிச்சிடுறாரு. அப்போ நம்ம அபூர்வா பயங்கரமாக கத்துறாங்க, என்னை கொஞ்சம் விடுங்க, நான் சிரியை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன், என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போது சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கான கால அவகாசம் தரேன். நான் சொல்கிற டைம்குள்ளே நீ செரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அப்படி இல்லை உன்னை நான் என் கையாலே கொண்டு போட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக பூமி சொல்லிக்கிட்டு இருந்தாலே சோபா சந்திராவோட மரணத்துக்கு பின்னாடி நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் சொன்னதை நான் நம்பவே இல்லை. இப்போ செரிக்கு மட்டும் உன்னால் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். அப்போ சோபா சந்திராவையும் நீ தான் கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா பயங்கரமாக மிரட்டிட்டு போயிடுறாங்க. இது கேட்டதுமே நம்ம நட்சத்திரம் அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்காக தான் மம்மி நான் சொன்னேன், செரி மேலே கை வைக்க வேணாம், கண்டிப்பாக செரிக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம மேலே தான் சந்தேகம் திரும்பும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, எனக்கு என்னமோ அந்த செரியெலாம் செத்துருக்க மாட்டான் தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ அந்த செரி இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா நட்சத்திர கிட்ட சொல்ல இது கேட்ட மருதாணி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, ஏற்கனவே செரியோட கொலை கேஸில் உன் மேலே சந்திராவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ ஒன்று கடக்க ஒன்று பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவு தான், நீ நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னமோ அந்த சாமியார் கூட போலீஸ் சாமியாராக இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு புரியலையா, நான் செரியை எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து ஒரு பிளானை சொல்கிறாங்க. மீராவோட கதையை முடிக்க போகிறதாகவும் கண்டிப்பாக தன்னோட அம்மா இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்டா அந்த கேபியும் அந்த செரியும் சும்மாவாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கேபி செரியை கூட்டிகிட்டு வர மாட்டான். என்னதான் இருந்தாலும் மீராவுக்கு அந்த செரி தானே கொல்லி வச்சாகணும். அதுக்காகையாவது அந்த செரி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி தானே ஆகணும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம மருதாணி சித்தி சொல்கிறாங்க, என்ன அபூர்வா, அதுக்காக மீராவை கொலை பண்ண போறியா? வேணாம் அபூர்வா, நீ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இதனால சந்திராவனையும் சும்மா விட்டுருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, நான் உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எந்த இலைக்கு போவேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அபூர்வா மருதாணி கிட்ட சொல்ல இதை கேட்டதுமே மருதாணி பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பா, அதுக்கப்புறம் நான் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் களி தின்ன வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பயந்து ஓடிடுறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து மீரா சோஃபாவில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போது மீராவோட பின்னாடி போயிட்டு மீராவோட கழுத்தை நெரிச்சு துடிக்க நம்ம மீராவை கொலை பண்ணிடுறாங்க. மீராவும் மயங்கின மாதிரி ஆயிடுறாங்க. அப்போது மருதாணி நட்சத்திரம் இதை பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அபூர்வா, நீ கூட ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறதா நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், உண்மையிலே மீராவை கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, வாயை மூடுங்க, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, நாம் தான் மீராவை கொலை பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மருதாணி சொல்கிறாங்க, போச்சு, இந்த வீட்டில் அடுத்தடுத்து கொலையாக விழுகுது,
அபூர்வா நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி மருதாணி ரொம்ப பயத்தில் இருக்கா. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, அந்த செரி உயிரோடு தான் இருக்கான், நாளைக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா மருதாணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மீரா மயங்கின மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சந்திரா பயங்கரமாக பயந்து போகிறாங்க. என்னாச்சு மீரா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீராவை தட்டி தட்டி எழுப்புறாங்க. ஆனால் மீரா கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ தான் நம்ம சந்திராவுக்கு தெரிய வருது, மீரா செரியை நினச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அபூர்வா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம சந்திராவுக்கு தெரியாது. இந்த சைடு மீராவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ நம்ம கேபிக்கு தெரிய வருது. கேபி பயங்கரமாக அதிர்ச்சி ஆக்குறாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த மீரா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி பதறி போக, ஒரு பக்கம் மீரா கூட இருந்த நினைவுகள் எல்லாம் நம்ம கேபி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செரிக்கிட்ட இந்த விஷயத்தை போய் சொல்கிறாங்க. சரி, நான் உன்கிட்ட இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், இதை கேட்டால் உன்னோட மனசு தாங்காது, ஆனால் எனக்கு வேற வழி தெரியலப்பா, நான் சொல்லி தான் ஆகணும், உன் அம்மா தவறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம செரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? இல்லை, அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கிட்ட கேபி சொல்கிறாங்க, நான் நேர்லேயே பார்த்தப்பா உன் அம்மா இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி செரிக்கிட்ட சொல்ல, நம்ம செரி எமோஷ்னலாக மீராவை பார்க்குறதுக்காக ஓடி வராங்க. அப்போ தான் நம்ம செரி வீட்டுக்குள்ளே காரடி எடுத்து வைக்கிறாங்க. நம்ம சந்திரா வந்து செரியை பார்க்குறாங்க. அப்போ அபூர்வா செரியை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும்டா, இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா செரியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, என் மேலே சந்தேகப்பட்டீங்களா மாமா, இப்போ பாருங்க அந்த செரி உயிரோட உங்கள் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கிட்ட சொல்ல, இந்த சைடு நம்ம செரி மீராவோட காலை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா ஏம்மா எங்களை விட்டு இவ்வளோ சீக்கிரம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்க. ஒரு பக்கம் கேபிக்கு செம்ம கோவம் வருது. போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, தன்னோட மனைவி மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதாகவும் இந்த வீட்டாளுங்க அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதாகவும் நம்ம கேபி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அப்போது நம்ம மீராவோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்காக நம்ம போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்ததுமே அபூர்வா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது நம்ம அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக போலீஸ் எல்லாம் வர வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நான் வர வைக்கல, கேபி தான் வர வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ கேபி சொல்கிறாங்க, ஆமாம் என்னோட மனைவி மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நேற்று வரைக்கும் நல்லா இருந்த மீரா இப்போ எப்படி இறந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்லாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீயும் செரியும் தான், செரி உயிரோட இருந்துக்கிட்டே அவன் இறந்துட்டான் அப்படி எப்படி சொல்லிட்டு நாடகம் ஆடினீங்க, அது மட்டும் இல்லாமல் செரியை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பழியையே நீங்கள் தூக்கி போட்டீங்க, அந்த ஒரு அதிர்ச்சியில் தான் மீராவுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்ல, அதுக்கு கேபி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை என்னோட மனைவியை யாரோ கொலை செஞ்சுருக்காங்க, கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உண்மை என்னங்கிறது தெரிய வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, உனக்கு யார் மேலே கேபி சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கேபி சொல்கிறாங்க, எனக்கு இந்த அபூர்வா மேலே தான் சந்தேகம் இருக்குது, இந்த அபூர்வா தான் மீராவை கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி அங்கே இருக்கிறவங்க முன்னாடி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடை அபூர்வா சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து கண்டிப்பாக என் மேலே தான் திருப்பி விடுவாங்க, என் மேலே தான் பழி போடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இதுக்கோ எனக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக அபூர்வா வந்து அந்த இடத்துல ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம செரிக்கு ஒன்றுமே புரியல, இந்த அபூர்வா என்ன தான் பண்ணியிருப்பான் அம்மாவை, ஒன்றுமே புரியலையே, இவளோட ஆட்டம் என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பூமியோட ஃபேமிலி எல்லாருமே பூரியோட கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பந்தக்கால் நடுறது என்ன, நம்ம ககன் பூமி ரெண்டு பேரையும் சொல்லவே வேணாம், பந்தக்கால் நடுறன்ற பேரில் ரெண்டு பேருமே பயங்கர டான்ஸ் ஆடி பின்னி எடுத்துடுறாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் சிவாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அப்போ தான் நம்ம சாரதா வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா நீ உன் அம்மாவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன்னு நான் நினைக்கிறேன், எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து உன்னோட கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையுமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம பூமி ககன் ரெண்டு பேரோட லவ் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அடுத்த ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.